ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். உங்களை மாதிரியே ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட சொந்த பிளாட்டை சேல் பண்ணணும்னு கேட்டிருந்தாருங்க. இருக்கக்கூடிய லொகேஷன் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லங்க. அங்கே தான் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இந்த 4 பிளாட் வச்சிருக்காப்ல. இந்த வீடுகள்லாம் இருக்க இதே கம்யூனிட்டிக்குள்ள இந்த வீடுகளுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பிளாட் இருக்கு. ஸோ டைரக்ட் ஓனர் மிஸ்டர் கேசவ் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இருக்கிற இந்த 4 பிளாட்ல ஒரு பிளாட் கார்னர் பிளாட் வேற. வாங்க என்ன சைஸ் என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ரீசேல் பிளாட் வேணுமா? பிளாட்டுகள் மட்டும் இல்லாமல் தனி வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஒன்றுனா. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இந்த காம்பவுண்டட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க டைரக்ட் ஓனரோட அந்த 4 ரீசேல் பிளாட்டும் இருக்கு. இது ஒரு சின்ன லே அவுட்டுங்க. குறைஞ்சது ஒரு 20-30 பிளாட்டுகள் இருக்கும்னு வைங்க. ஆல்ரெடி உள்ள ஒரு 3-4 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ஆல்ரெடி வீடு கட்டி வசிக்கிறாங்க. இதான் மெயின் ரோடு, கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் ரோடு தான். இதுல ரைட் சைடு வீடு இருக்கு பாருங்க. இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இதுதான் கார்னர் பிளாட்டுங்க. இது D1. ஓகே, இது ஒரு ரோடு, பக்கா பிளாக் டாப் ரோடு. இந்த சைடும் ரோடு. கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு அவைலபிள் சேலுக்கு. D1 இந்த பிளாட்டு. ஓகேங்களா, 34க்கு 35 அப்படின்ற பர்ஃபெக்ட் சைஸு சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட். இது 1178 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இதுதான் D2. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பிளாட் 875 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது D3. இதுவுமே 875 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள பிளாட். அண்ட் கடைசியாக காம்பவுண்ட் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு D4. இது வந்து 906 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளாட். இதில் இருக்க வரிசையாக இருக்கக்கூடிய 4 பிளாட்டுகளில் 3 பிளாட்டு 25 அடி பெரிய ஃப்ரண்டேஜுங்க. அதில் ஒரு பிளாட்டு 35 அடி பெரிய ஃப்ரண்டேஜ். ஓகே, வீடு கட்டினா சூப்பராக வரும். 875 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்லலாம் ஒரு 25 அடி ஃப்ரண்டேஜ் கிடச்சா அது பெரிய விஷயம். இந்த பிளாட்டில் கிடச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம் ஜங்ஷன். இங்கே ரைட் எடுத்தால் இங்கேருந்து 2வது கிலோமீட்டரில் நம்ம பிளாட்டுக்கு போயிடலாம். இதோ பாருங்கள், பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. எஸ், நம்ம சைட்ல இருந்து நியர்பை பஸ் ஸ்டாப்பு வெறும் ஒரு 500-600 மீட்டர்ஸ் தான். இந்த வழி நடுக்க 2 கிலோமீட்டர் இருந்தாலும் வழி நடுக்க இது மாதிரி நிறைய கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும், நிறைய வீடுகளையும் பார்க்க முடியும். நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் பார்க்க முடியும் உங்களால். ஓகே, இதில் 2மே பில்டர் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தவங்க ஓனர் இருக்காங்க, இன்னொருத்தவங்க 10,000 வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்ல ரெண்டல் இன்கமும் இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீட்டில் இருக்கவங்களோட நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியுங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 4 பிளாட்டோட டைமென்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. D1 34க்கு 35 சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு 1178 ஸ்கொயர் ஃபீட். D2ம் D3யும் 25க்கு 35 சைஸ், ரெண்டுமே 875 ஸ்கொயர் ஃபீட். D4 906 ஸ்கொயர் ஃபீட், அதுவுமே உங்களுக்கு 25 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும். சரிங்களா, இது எல்லாம் DTCP அப்ரூவ் பிளாட்டுங்க. தாராளமாக தேவைன்னா நீங்கள் லோனு கூட போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கமர்ஷியல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் எங்கேயோ போயிருச்சு கமர்ஷியல்ஸில். பர்டிகுலராக ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸை பார்க்க முடியும். வேலம்மாள் நியூஜன் ஸ்கூலு, ஆர்சிட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இதோ கலர்ஸ் இந்தியன் ஸ்கூலு, ஃப்ரான்சிஸ் ஸ்கூலு, இது மாதிரி நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் லைக் விஐடி யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, டாகூர் மெடிக்கல் காலேஜ், டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பார்க்க முடியும் இந்த ஜோன்லேயே. ஓகேங்களா மக்களே, ஸோ தாராளமாக இங்கே நீங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிடலாங்க. யோசிக்கவே தேவையில்லை, இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் ஆக்குபை பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 875 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிளாட்டு, 906 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு, 1178 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு. சின்ன சைஸில் பிளாட்டுகள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ஃப்ரண்டேஜ் சின்னதாக இருக்கும். ஆனால் இதில் 25 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கணும் போது பெரிய அட்வான்டேஜ் அது. சரிங்களா மக்களே, கேளம்பாக்கம் ஜங்ஷனை பிடிச்சி லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு சிறுசேரி ஐடி காரிடார் ஈஸிலி ஆக்சசபிள். ஸோ சிறுசேரியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் நிறைய பிளாட் தேடிட்டு இருப்பீங்க. இந்த ரீசேல் பிளாட் அஃபோர்டபுள் ரேட்டில் வருது, தாராளமாக வாங்கி போடுங்க. நம்மளோட டேரக்ட் சப்ஸ்கிரைபர் இவர் மிஸ்டர் கேஷவ். இவர்கிட்ட டேரெக்டாக பேசிட்டு வந்து பார்க்க போகிறீங்க. யாருக்கும் எந்த மிடில் மேன் கமிஷனும் இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கம்யூனிட்டிக்குள்ளே போகிறீங்க, பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்குது. இதோ அந்த 2 வீடு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இதான் பிளாட். இதான் இந்த கார்னர் பிளாட் தான். ஓகேங்களா, இந்த வரிசையாக இருக்கக்கூடிய எல்லா பிளாட்டும் சேலுக்கு இருக்குது. வேணும்னா 4 பிளாட்டும் ஒரே ஆளாக கூட வாங்கிக்கலாம் மக்களே, தாராளமாக. ஏன்னா மிஸ்டர் கேஷவ் தான் இந்த 4 பிளாட்டுக்கு ஓனர். இல்லை அப்படின்னா நான் ஒரு பிளாட்டாக கூட ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 4 பிளாட் எதனா ஒரு பிளாட் எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் இந்த 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு வர முக்கியமான பாயிண்ட் தான். இங்கே இவ்வளோ கமர்ஷியல்ஸ் இருக்குது, இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது இல்லையா. இங்கே நியூ லே அவுட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? போர்டை பாருங்கள், 4299 rupees per ஸ்கொயர் ஃபீட். கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, என்ன கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோ இந்த சைட்டு தான் அது. ஓகே, நான் இந்த சைட்டை பற்றி தப்பாக சொல்லலை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, கிராண்டாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது நியூ லேஅவுட் அப்படின்றதுனால இது இந்த ரேட்டு 4300 ரூபா. நம்ம சைட்லேருந்து பார்க்குறோம், அதோ பாருங்கள், இந்த ஆர்ச் தெரியுதா? எஸ், அங்கே 4300 ரூபா போகும்போது இங்கே இந்த ஓனர் என்ன தெரியுமா, கேஷவ் என்ன தெரியுமா ரேட் கொட்டேட் பண்ணுறாரு?
3,700 rupees கொடுங்க போதும் அப்படின்றாப்ல. மார்க்கெட் விலையோட கிட்டத்தட்ட 600 ரூபா கம்மியாக சொல்கிறாப்ல. அதனால தான் ரீசேல் ப்ளாட்டுக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம். ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பேசிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு வந்து பாருங்க. இங்கே 4 பிளாட்டுகள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு பிளாட் கார்னர் பிளாட் வேறு. விட்டுறாதீங்க, கூடுமானவங்க சீக்கிரம் வந்து பாருங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒரே ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல ரீசேல் பிளாட்ஸ், நியூ லேஅவுட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வரிசையாக நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.